வணக்கம் நண்பர்களே. ஒரு 5.1 மேனுவல் ஆம்பிளிஃபையரில் இந்த இஎஸ்பி போர்டில் ஒரு எர்த் நாய்ஸ் வருது. அதை வந்து எப்படி இந்த வீடியோவில் ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். புதிய டெக்னீஷியன்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை உங்களுக்கு இந்த வால்யூம் வச்சு காட்டுறேன். இந்த இஎஸ்பி போர்டு ஆனில் தான் இருக்குது. வால்யூம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பயங்கரமான எர்த் நாய்ஸ் வருதுல்ல, இது எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு வயரை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த இஎஸ்பி போட்டுருக்கல, இந்த இஎஸ்பி போர்டோட பென்ட்ரைவ் சொல்கிற இஎஸ்பி ஜாக் இருக்குல்ல, அதில் நம்ம பாடியில் ஒரு வயரை இப்படி டச் பண்ணிக்கிட்டு இந்த ஆடியோ போர்டு கிரவுண்ட் இருக்குல்ல, கிரவுண்டில் அதை டச் பண்ணலாம். இந்த டச் பண்ணோன்னா அந்த எர்த் நாய்ஸ் எதுவுமே இல்லை பாருங்க, எடுத்தா வருது பாருங்கள். நம்ம அப்படியே இந்த வயரை வந்து நம்ம இந்த இஎஸ்பி போர்ட்டோட பாடிலையும் இந்த ஆடியோ போர்ட்டோட கிரவுண்ட்லேயும் சால்டிங் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த இஎஸ்பி போர்ட்டோட பாடியில் ஒரு வயரை சால்டிங் பண்ணிக்கலாம். முதல் பாடியில் நல்லா சால்டிங் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வயரை பற்ற வச்சிட வேண்டியதான். பற்ற வச்சாச்சு. இதை அப்படியே நம்ம இந்த ஆடியோ போர்ட்டோட கிரவுண்டில் சால்டிங் பண்ணிடலாம். இது வந்து நான் உங்களுக்கு சும்மா டெம்பரவரியாக ஜாயின் பண்ணி காட்டுறேன். நம்ம வயரிங் பண்ணும்போது ஃபினிஷிங் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இது வந்து ஃபேன் ஓடுற நாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. இப்போ ப்ளே பண்ணுறேன். பாருங்கள், பாஸ் பண்ணு, ஒரு சின்ன ஹம்மிங் நாய்ஸ் எதுவுமே இல்லை. யூஎஸ்பி போர்டில் இந்த மாதிரி எர்த் நாய்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிரவுண்ட் ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணி அந்த ஃபால்ட்டை சரி பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் வால்யூம் வச்சாலுமே அந்த எர்த் நாய்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.